இப்போ நான் சொன்ன மின்சார அளவீடு உங்கள் வீட்லையெல்லாம் மாதம் தான் எடுக்கிறாங்களா? இல்லை சார், நீங்களே கேட்டிருக்கலாமே. இதை குடிமனை மக்களுக்கு இப்போல்லாம் குடிமனை பட்டா வழங்கணும்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் அனகாபுத்தூரில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குது. ஆகவே அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரில. 99% நிறைவேற்றணும்னு சொன்னால் மீதி 1% தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான குழுக்கள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் மாநில அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்து நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பிரச்சார இயக்கம் என்பது நடைபெற இருக்கிறது. 20ஆம் தேதி நிறைவாக சென்னை அம்பத்தூர் ஓட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் MA பேபி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிறைவு பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எந்த ஒரு சிறு விஷயங்கள் கிடைத்தாலும் தன்னுடைய மதவெறி அரசியலுக்கு பயன்படுத்துவது, வகுப்புவாத மோதலை உருவாக்குவதற்கு பயன்படுத்துவது என்கிற முறையிலே தான் இந்திய நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மதுரையிலே வரக்கூடிய ஜூன் மாதம் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் ஒரு அரசியல் ஆன்மீக மாநாடு என்கிற பெயரில் பிஜேபியினுடைய அரசியல் மாநாட்டை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். மாநாட்டை நடத்துவது இந்து முன்னணி என்று அறிவித்திருந்தாலும் கடந்த அமித்ஷா அவர்கள் வந்ததிலிருந்து கடந்த ஒரு வார காலமாக நீங்கள் உள்ளூர் பிஜேபி தலைவரிலிருந்து அகில இந்திய பிஜேபி தலைவர் வரை அந்த மாநாட்டை பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மாநிலம் முழுவதிலுமிருந்து பல லட்சம் பேரை திரட்டுவது என்கிற முறையில் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அது ஆன்மீக மாநாடு அல்ல, ஆன்மீக போர்வையில் நடைபெறுகிற பிஜேபியினுடைய அரசியல் மாநாடு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தொடர்ந்து அவர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதை நாங்கள் பயன்படுத்தி 26 தேர்தலிலே பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா உட்பட தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வதன் மூலமாக ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கு 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டை பயன்படுத்தி ஒரு பெரிய கலவரத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற பெருத்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். எக்காரணம் கொண்டும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறாத வகையில் அந்த மதுரையில் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான உத்தரவாதமான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் மேற்கொள்ள வேண்டும். கலவரத்தை உருவாக்கக்கூடிய நோக்கத்தோடு யார் வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவர்களெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே இது சம்பந்தமான ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அவர்கள் 6 படை வீடுகளையும் ஒரு மைதானத்திலே புதிதாக கட்டுவது, அங்கே முருக கடவுள்களுடைய சிலைகளை எல்லாம் பிரதிஷ்டை செய்வது, அங்கே இந்த மக்களை எல்லாம் அணிதிரட்டி வழிபாடு நடத்துவது, அதற்கு அனுமதி கேட்டுத்தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு போடப்படுகிற போதெல்லாம், பொதுநல வழக்கு தொடுக்கப்படுகிற போதெல்லாம் ஆகம விதிகளுக்கு விரோதமானது என்று வாதாடுகிற இந்த கூட்டம் இப்போது எப்படி அறுபடை வீடுகளை மைதானத்திலே அவர்கள் அமைக்கிறார்கள், அங்கே எப்படி வழிபாடு நடத்துகிறார்கள், இப்போது ஆகம விதி தடுக்காதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் விழிப்புணர்வோடும் முன்னெச்சரிக்கையோடும் தன்னுடைய வழக்கினை நடத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்தி பல நல்ல திட்டங்களை அவர்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மிச்சம் இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த 10 மாத கால ஆட்சி காலத்தை அவர்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதிலே முதன்மையாக இந்த மின்சார அளவீடு மாதந்தோறும் என்கிற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். அனைத்து குடிமக்களுக்கும் குடிமனை பட்டா என்பதும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான். ஆனால் அதற்கு மாறாக மக்களை குடியிருப்புகளிலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற நடவடிக்கை என்பது துவங்கியிருக்கிறது. இது நல்லதல்ல. அது மக்களுடைய குடியுரிமை வாழ்வுரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதை அரசனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே பட்டா கோரி விண்ணப்பித்திருக்கிற, பட்டா கோரி காத்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் மனைப்பட்டா வழங்குவதற்கு ஒரு விசேஷமான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஒருவேளை ஆவணங்கள் தடையாக இருக்கிறது, அரசு ஆணைகள் தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏற்ற முறையில் எத்தகைய அரசாணைகளை பிறப்பிப்பது, ஒரு ரீசர்வே எடுப்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்வதன் மூலமாக
நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க முடியும். மறு அளவீடு முடிந்ததற்கு பிறகு உண்மையிலேயே அது நீர்நிலையை பாதிக்கிறது, நீர் பிடிப்பு பகுதிகளை பாதிக்கிறது என்று சொன்னால் அத்தகைய மக்களுக்கு மாற்று இடம் என்கிற முடிவுக்கு நம்மால் வர முடியும். ஆனால் ஆவணங்களில் மட்டுமே நீர்நிலை என்கிற காரணத்தை காட்டி மக்களை அப்புறப்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஆகவே இத்தகைய மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளாக நடக்கக்கூடிய இந்த பிரச்சார இயக்கத்திற்கு தமிழ்நாடு மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சார், ஆளும் அரசு இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு கோரிக்கை தவிர 98.5% கோரிக்கையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு. எந்த கோரிக்கை நிறைவேற்றல? புதிய ஓய்வூதிய திட்டத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன மின்சார அளவீடு உங்க வீட்ல எல்லாம் மாசம் தான் எடுக்கிறாங்களா? இல்ல, அது நீங்க எப்படி பாருங்க சொல்றாங்க. இல்ல சார், நீங்களே கேட்டிருக்கலாமே. மாதம் மின் அளவீடு என்பது உங்க வீட்டில் எடுக்கப்படுதா? அப்பனா அந்த கோரிக்கை நிறைவேற்றலன்னு தான் அர்த்தம். குடிமனை மக்களுக்கு இப்பெல்லாம் குடிமனை பட்டா வழங்குவோம்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் அனகாபுத்தூரில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குது. ஆகவே அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரில. 99% நிறைவேற்றணும்னு சொன்னால் மீதி 1% தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளுமே மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுத்தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பதே தயாரிக்கப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுத்தான் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆகவே அதில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தது. அதாவது தொல்லியல் அறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட தொல்லியல் அறிஞர். அதிலே அவர் புலமை பெற்றவர், திறமை வாய்ந்தவர். அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு தொல்லியல் அறிஞர் கொடுத்த அறிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதை திருத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்பதே சட்டவிரோதமானது, நியாயத்திற்கு எதிரானது. ஆகவே மத்திய அமைச்சர் அப்படி சொல்வதை ஏற்றுக்கொண்டு தொல்லியல் ஆய்வில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுதானே அறிக்கையாக கொடுக்க முடியும். நாங்கள் விரும்புகிற மாதிரி, நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அறிக்கையை கொடு என்று ஒரு அறிஞரை எப்படி வற்புறுத்த முடியும்? அவர் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை என்று அவரும் தெளிவுபடுத்தி விட்டார். ஆனால் மீண்டும் மீண்டும் மத்திய அரசாங்கம் அறிக்கையை வெளியிடுவதற்கு பதிலாக மீண்டும் அவர்கள் இதே விதமான கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், 21 தேர்தலாக இருக்கட்டும், கட்சியுடைய வாக்கு வங்கி அப்படின்றது 1% விட குறைவாக தான் இருக்குது. இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதை அதிகரிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம எடுத்துட்டு இருக்கோம்? இல்லை, நாங்கள் போட்டியிட்ட இடங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வாக்கு சதவீதம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் நாங்கள் போட்டி இல்லை. எங்களுடைய கட்சி வலுவாகவும் நிறைய தொழிலாளி வர்க்கம் நிறைந்திருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு கட்டத்தில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற அந்த மாவட்டங்கள்லாம் நாங்கள் கடந்த தேர்தலில் போட்டி இல்லை. அதனால் இந்த 2021 தேர்தலில் வாங்கின வாக்கை வச்சுக்கிட்டு அதில் வெற்றி பெற்றமா இல்லையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மதிப்பிடுவதை அது சரியான மதிப்பீடாக இருக்காது. கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவை விட்டால் வேறு வழி இருக்கிறதா, வேறு வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது பிஜேபி அதிமுக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான கடுமையான முயற்சியில் அந்த தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மதச்சார்பான அந்த கூட்டணியை தோற்கடிப்பது என்பது வரக்கூடிய தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று. அதிமுக பிஜேபியை கூட்டணியை தோற்கடிக்கிற வலிமை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில்தான் 2026 தேர்தலை சந்திப்பதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் அதை தோற்கடிப்பதற்கான வலிமை யாருக்கு இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இத்தகைய சூழ்நிலையில் அதை எதிர்த்து அந்த மதச்சார்பு கொள்கைக்காக மதச்சார்பான அந்த அணியை தோற்கடிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம். அதற்கேற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கும். அதே நேரத்தில் 2026 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும், கூடுதலான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். நீங்கள் கூடுதல் தொகுதி கேட்பது போல கூட்டணி கட்சியில் இருக்கவங்க மற்றவங்களும் அதே கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதனால என்ன எல்லா தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நாங்கள் குறைச்சிக்கிறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாருமே அதுதான் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியுடைய தலைமை என்கிற முறையில் அவர்கள் தான் அந்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது பரிசீலித்து ஒரு பொருத்தமான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும்.
அது நிச்சயமாக பொருத்தமான முடிவை எடுப்பார்கள். பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது முக்கியமானது. ஐயோ வைட் வந்தா எடுக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் பின்னாடி வாங்கலாம். அப்படியே ரைட்டா வெளில வாங்கண்ணா. பேக் வாங்க பேக் வாங்க. முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் தான் கூட்டமே இருக்கு. அந்த சைடு தான் சேரா இருக்கு. கட்சி தலைமையிலே மாநில செயலாளர் தலைமையிலே பிரச்சார இயக்கம் வெல்லட்டும். அன்பார்ந்த பெரியோர்களே, தோழர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில குழு சார்பாக ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் சமூக நீதி கல்வியை சீரழிக்காதே மார்க்சிஸ்ட் கட்சி நடைபயணம் மக்களுக்கான நடைபயணம் வெல்லட்டும். மார்க்சிஸ்ட் கட்சி பிரச்சார இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம். குறைத்திடு விலைவாசி உயர்வினை குறைத்திடு வழங்கிடு என்று கோரி பிரச்சாரம். மார்க்சிஸ்ட் கட்சி பிரச்சாரம். மக்களுக்கான பிரச்சாரம். ஒன்றிய அரசே, மோடி அரசே வழங்கிடு மக்களுக்கு தேர்தலில் கொடுத்திட்ட வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்று. ஒன்றிய அரசே, மோடி அரசே கைவிடு மக்களை பிரிக்கின்ற மத வெறி கொள்கைகளை உடனடியாக கைவிடு. தமிழக அரசே சில்லறை வணிகத்திலே நடத்திடே சாதி வாரி கணக்கெடுப்பை உடனே